ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்காக ஒரு புதுசாக எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃபோட நேம் வந்து லவ் ஆஃப் த கர்ஸ்டு கிங். என்னோட டைட்டிலே வினோதமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன பேர் வைக்கணுன்னே தெரியல. என்னென்னமோ தோணுது, என்னென்னமோ வருது. ஆனால் எதுவும் நல்லா இல்லை, எல்லாம் பழைய பேர் மாதிரி இருக்குது. சரி, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே வைப்போன்னு வச்சுருக்கேன். இது எப்படி இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக போவோன்னு தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கும்னு நானே சொல்லிடக்கூடாது. இந்த ஸ்டோரியோட ட்ரைலர் நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. புரிஞ்சாலும் புரிஞ்சிருக்கும், புரியலனாலும் புரியாமல் இருக்கும். ஆனால் கதையை கேட்டால் புரிய ஆரம்பிச்சிடும். சரி, நான் ரொம்ப பேசிட்டேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்களும் ஏஞ்சி யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டோட கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ, யார்? நான் தாண்டி உன் ஃப்ரெண்டு ஹேனா பேசுகிறேன். சொல்லுடி, என்ன வேணும்? இல்லைடி, இந்த மாதிரி ரீயூனியன் ஃபங்க்ஷன் நீ வந்துருன அப்படின்னு ஹேனா சொன்னோடனே நீங்களும் என்னது ரீயூனியன் ஃபங்க்ஷனா? என்னால் வர முடியாது, எனக்கு இங்கே வேலை இருக்குது. என்னடி ஒரு நாள் வேலை போகலன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு நாள் தானேடி, வாடி. ஒரு நாள் தானே நீ வாயில் சொல்லிவிடுவேன். ஆனால் எனக்கு சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. எனக்கு ஒரு நாள் சம்பளம் பிடிச்சாலும் சோத்துக்கு வக்கில்லாத மாதிரி ஆகிடுவேண்டி நான். ஒரு நாள் வாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் விடு. உனக்கு சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் ஹேனா ஃப்ரெண்டு சொன்னோன்னே, நீ என்னத்தை தான் ஹெல்ப் பண்ண, நான் தான் பார்த்துருந்தேனே உங்க கூட காலேஜ் படிக்கும் போது. சரி வாடி, ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணலாம், ஓகேவா? சரி ஓகே அப்படி நீங்களும் சொல்லிவிட்டு ஃபோன் வச்சிடுறீங்க. அப்புறம் உங்களோட டெய்லி ரொட்டீன், அதாவது காலையில் ஏஞ்சி பல்லு விளக்கி குளித்து வேலைக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரிலாம் உங்கள் ரொட்டீன்லாம் அந்த டே பூரா நடக்குது. ஒரு வழியாக அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன் டேவும் வந்துடுது. நீங்களும் போகிறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் கூட காலேஜ் படித்தவங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 4 பேர். அதில் ஒருத்தி தான் ஹேனா, அவள் தான் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்ருப்பா. நீங்கள் 4 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த 4 பேரில் உங்களை தவிர்த்து அந்த 3 பேர் குடிக்கிறாங்க, செம்மையாக குடிக்கிறாங்க. நீங்களும் நல்லா பார்த்துட்டு குடிக்காரீங்க, இப்படி குடிக்குதுங்க பாரு அப்படின்லாம் சொல்கிறீங்க. உடனே அவளுங்க கேட்குறா, கொஞ்சோண்டு குடிச்சுப்பாரு, கொஞ்சோண்டு நல்லாயிருக்கும், நீ கொஞ்சோண்டு குடி அப்படின்னு உங்களை வற்புறுத்துறாங்க. நீங்கள் ஐயே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, சீச்சி எனக்கு வேணான்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் இந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரியே இருக்கும். அங்கே மைக் பிடிச்சிட்டு, காய்ஸ், இங்கே எல்லோரும் பாருங்கள், நம்மளோட ரீயூனியன் ஃபங்க்ஷன் ஜாலியாக தான் போகுது, ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாமா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே மாற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். அந்த கேமோட பேர் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னோடனே எல்லோரும் ஊ அப்படின்னு கத்தின்னு இருக்காங்க. நீங்கள் ஐயோ இந்த கேமா, கண்டிப்பாக வில்லங்கமாக ஏதோ போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் அப்படியே லைனாக வட்டமாக உட்காந்துன்னு இருக்கீங்க அந்த கேம் விளையாடுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக வேறு யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. கடைசியாக உங்ககிட்ட நிற்குது, நீங்களும் பார்க்குறீங்க. ஒன்று கேட்குறாங்க, ட்ரூத் ஆர் டேரான்னு கேட்குறாங்க. நம்ம டேர்ன்னு சொன்னால் இடக்க முடக்கான்னு கொடுப்பாங்க, நம்ம ட்ரூத்னே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரூத் சொல்லிடுறீங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் உடனே இல்லை அப்படின்றீங்க. நல்ல வேலை ஈஸியாக தான்ப்பா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாடுறீங்க. மறுபடியும் சுற்றி வர்றாங்க, மறுபடியும் உங்ககிட்ட தான் நிற்குது. மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறாங்க ட்ரூத் ஆர் டேர்ன்ட்டு. நீங்களும் ட்ரூத்துன்றீங்க. அவங்களும் சரி, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, நீ முன்ன பின்ன யார் கூடயாச்சு அப்படின்றாங்க. ஐயோ, உங்களுக்கு வேறு பக்குனாயிடுச்சு, யார் கூடயாயிடுச்சுன்னா என்னது அப்படின்ட்டு. கிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் போரடி நீ ஒரு பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வச்சு ஓட்டின்னு இருக்காங்க. ஸோ கேம் அப்படியே கண்டினியூ ஆகுது, அப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு கேம். இதில் யார்கிட்ட இந்த பாட்டில் நிற்குதோ அவங்க ட்ரூத் ஆர் டேராக சூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் தான் சொல்லுவோம் ட்ரூத் சொல்லணுமா இல்லை டேர் சொல்லணுமான்ட்டு. அப்படின்னோடனே எல்லோரும் ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் மட்டும்தான் ஓகே இல்லைப்பா அப்படின்றீங்க. ஏன்னா நீங்களாம் ஒன்றா படிச்சிருப்பீங்களா, அதனால் என்ன வில்லங்கமாக பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்கள் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. அதுக்கு தான் நீங்கள் வேணான்றீங்க. ஆனால் யாரும் உங்களை கண்டுக்கல. உங்களோட வினையோ என்னமோ
அந்த பாட்டில் சுற்றும் போது கரெக்டாக உங்ககிட்ட வந்து நின்றுது. உங்கள் ஃப்ரெண்டு வேறு வேணான்னு பீத்தி இருந்தால அதான் உங்ககிட்டே வந்து நின்றுச்சுப்பார் அப்படின்னு வந்து சொல்ல, நீங்கள் ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரில, கடவுளே டேர் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருக்கீங்க. நீங்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து டேர் அப்படின்றாங்க. ஐயோ போச்சுடா அவள் தான் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீ வந்து என்ன பண்ணணும், இதோ அங்கே ஒரு சிலை இருக்குது பற்றி, அந்த சிலையை போய் கிஸ் பண்ணும், அவ்வளோதான். எல்லோரும் ஐயே என்னடா இப்படி கொடுத்துட்ட, நல்லா டஃப்பாக ஹெவியாக கொடுப்பேன்னு நினச்சேன், மொக்கையாக கொடுத்துட்டியே அப்படின்னோடனே அவன் முகரைக்கு இதுவே போதும் அப்படின்னு வந்து சொல்லின்னு இருக்காங்க. நீங்களும் எவன்டா இந்த இடத்துல போய் சிலையை வச்சுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தான் பண்ணுறது, போய் தான் ஆகணும், இல்லைன்னா விடவே மாட்டானுங்க. சரி போவோம். நீங்களும் அந்த சிலைக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அதை பார்த்தாலே ஏதோ ஒரு ராஜாவோட சிலை மாதிரி இருக்குது. நீங்களும் ராஜா சார் ஒரே கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு மனசே வரல, என் லிப்ஸு வந்து என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்காக வச்சுருக்கேன், ஆனால் இப்படி ஒரு கல்லுக்கு போய் செலவு பண்ணணுமா சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எப்படியும் முடியாமல் கொள்ளாமல் அந்த சிலை கிஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் பண்ணிவிட்டு குடுக்குன்னு ஓடி வந்துடுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. உங்கள் ஃப்ரெண்டு வேறு என்னடி ஒரு மனு சிலை கிஸ் பண்ண மாதிரி பயந்துன்னு ஓடி வர, போய் ஒரு சிலையை கிஸ் பண்ணிட்டு செக் அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் ஹீஹி அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்பணும், இதுக்கு மேலே நான் லேட்டாக கிளம்புனேன்னா என் ஹவுஸ் ஓனர் கதவை சாத்திடுவார், அப்புறமா என்னால் உள்ளே போக முடியாது. அதுவும் அந்த கேரட் அங்கிளுக்குறான் பாரு, மோசமான அங்கிள், அவனை கூட விட்டுரு, அவன் பொண்டாட்டிக்கிறான் பாரு, ஐயோ அந்த ஆயா செஞ்சுருவா என்ன, நான் போகிறேன் அப்படின்றீங்க. ஒன்றே ஆனால் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டில் தங்க அப்படின்னு, ஒன்றும் வேணாம் நான் போனோம், நாளைக்கு வேலைக்கு வேறு போகணும், இன்றைக்கே கட்டாச்சிட்டேன், நாளைக்கோ போகலன்னா அவள் தான் என் சம்பளத்தும் என் வேலையோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. எல்லோரும் உங்களை விட்டுடுறாங்க. நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. போகிற வழியில் நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படி வீட்டுக்கு போகும்போது உங்களை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க ஆனால் யாரும் இல்லை. மறுபடியும் திரும்பி பார்க்குறீங்க ஆனால் யாரும் இல்லை. உங்களுக்கு வேறு பயம், ஐயோ பேயா அப்படின்ட்டு, ஒருவேளை சைக்கோ கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு செம பயப்படுறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, ஓடிடுறீங்க உங்கள் வீட்டுக்கு. ஓடிட்டு நீங்கள் வந்துடுறீங்க உங்கள் வீட்டுக்கு. வந்துட்டு நீங்கள் கதவுலாம் சாத்திட்டு எப்பா எப்படியோ வந்தாச்சு, நாளிலேருந்து நைட்டில் வரக்கூடாது இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கினே இருக்கும்போது திடீர்னு முழிக்கிறீங்க. டைமை பார்த்தா 3 மணி. என்னடா 3 மணிக்கு நம்மளுக்கு முழிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி தண்ணி குடிக்க போகிறீங்க. நீங்கள் போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை. நீங்களும் பாட்டில் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்கிறீங்க. நீங்கள் தண்ணி குடிக்கும் போது சர்ன்னு ஏதோ உங்கள் பின்னாடி வந்து க்ராஸ் ஆகுது. உங்களுக்கு அவள் தான் ஷாக் ஆயிடுறீங்க. அந்த பாட்டிலோட மூடியே கீழே போட்டுடுறீங்க. உங்களுக்கு பயமாயிடுச்சு, ஐயோ பேய் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒன்றுமே இல்லை உங்கள் பின்னாடி. உங்களுக்கு பயமாயிடுது. டக்குன்னு போய் எல்லா ரூம் லைட்டையும் போட்டு அப்படிக்காவும் இப்படிக்காவும் பார்க்குறீங்க. ஒரு வேளை வேறு யாராவதோவா இல்லை பேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும் போது இப்போ தான் நீங்கள் கிச்சன்லேருந்து வெளில வந்திருப்பீங்க. ஆனால் கிச்சனில் வந்து சத்தம் கேட்கும். கிச்சனில் வந்து லைட் ஆனில் இருக்குது, அது ஆஃபில் தான் இருக்கும். ஐயோ இருட்டாக இருக்கிற இடத்துல தான் பேய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து போகிறீங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. போய் பார்க்குறீங்க, பெரிய உருவம். அது திரும்பணுன்னே அது மண்டையிலே டொக்குன்னு வச்சிடுறீங்க. என்னது பேயெல்லாம் மயக்கச்சு விடுமா என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் பார்த்தா கால் இருக்கே. அப்போ பேயில் மனுஷாலா, அப்போ திருட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் மண்டையில் ஓங்கி அடிச்சிருப்பீங்களே, சரி போய் போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ண போவீங்க. அப்போ தான் பார்த்து உங்களோட ஃபோன்லேயும் சார்ஜ் இருக்காது. என்னடா இந்த நேரத்தில் தான் இப்படி ஆகுமான்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க. அப்புறம் பார்த்தா உங்கள் ஸ்டெப்ஸில் வந்து யாரும் ஏறுற சத்தம் கேட்குது. இன்னும் அதுக்குள்ளே போயிட்டு வந்துச்சா எனக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் சாத்திக்கிட்டு, அதாவது உங்கள் ரூமோட கதவுலாம் சாத்திட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. ஐயோ பயமாக இருக்கே, கொலை பண்ணுறவானோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கான், இங்கே ஒரு டிவி கூட சரியாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து புலம்பின்னு இருக்கீங்க. ஒரு மேலே வந்துட்டு அந்த கதவை வந்து
ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரா இல்லையா, உடைக்க ட்ரை பண்ணுறாரு. டொப்பு டொப்புன்னு தட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஒரு தட்டுக்கு ஒரு கற்று கத்துறீங்கன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறோ ஏதோ சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் டோருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றுமே கேட்கல. சரி நம்ம போய் சமாதானம் பேசலாம், என்கிட்டே ஒன்றும் இல்லை, நானே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னால் அவர் போயிடுவார் அப்படின்ட்டு ஒரு அல்பத்தனத்தில் நீங்கள் போகிறீங்க. போய் கதவு திறக்கலான்னு போடுறீங்க. இல்லை வேணாம் திறந்தோடனே கத்தியது சொல்லிட்டேன்னு என்ன பண்ணுறது. சரி திறக்கலான்னு போகிறீங்க, நான் வேணான்றீங்க. நீங்கள் அது ஃபோன் மேட்ரும் மறந்துடுறீங்க, போலீஸ் மேட்ரையும் மறந்துடுறீங்க. சரி திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறீங்க. திறந்து பார்த்தா ஒரு பையன் செம்ம அழகாக இருக்கார். நீங்கள் மயங்கிட்டீங்க அவரோட அழகில். அப்படியே பேன்னு பார்த்துன்னுக்குறீங்க. இவ்வளோ நேரம் திருடனா இல்லை பேயான்னு பயந்துனே இருந்த நீங்கள் அந்த மனுஷனை பார்த்த உடனே ஜொல்லுட்டுன்னு பேன்னு பார்த்துன்னு இருக்கீங்க. அவர் உங்கள் 2 கையும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறாரு. நீங்கள் அதே பொசிஷனில் நின்றுட்டு சாப்பாடா அப்படின்றீங்க. அப்புறம் கீழே பார்க்குறீங்க அவர் மயங்கி கிடக்கிறத. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. சரி அதெல்லாம் விடுவோம், இவனை தண்ணி தெளிச்சும் போது எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து அவர் எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. அவரும் எழுந்துக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஓகேவான்னு கேட்குறீங்க. அவரும் உனக்கு பரவாயில்லையா போ அப்படின்னே பரவாயில்ல. அவர் எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாரு. நீங்களோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு எடுத்து கொடுக்குறீங்க. அவர் அந்த சாப்பாடே பார்த்துன்னே இருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துன்னு இருக்கீங்க. என்னடா இது சாப்பிட மாட்டான்ட்டு. அவர் உங்களை பார்த்துட்டு வேறு எதுவும் இல்லையா, இதாக இருக்கா அப்படின்றாரு. வேறு எதுவும் இல்லையா, உன் முகரைக்கு நான் இது குத்துதே பெரிய விஷயம், யாருன்னே தெரியாதவன் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போடுறேனே சந்தோஷப்படு, இல்லை வேறு எதுவும் இல்லையான்னு வேறு கேட்குற, சாப்பிடு இது அப்படின்றீங்க. அவரை வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்றாரு. அவர் ரொம்ப வேகமாக சாப்பிட்றாரு. அப்படியே போட்டு அடைச்சிக்கிறாரு. இரும்புறாரா. நீங்களும் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பல வருஷம் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்ணுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. நிஜமாலே நான் பல வருஷம் தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே யோசிக்கிறீங்க. என்ன இவன் காஸ்டியூமே சரியில்லையே, ஏதோ நாடகத்தில் நடித்து தப்பிச்சு ஓடி வந்துட்டுக்கிறான் போல, அதனால தான் இப்படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு ஒன்றுன்னு கேட்குறாரு. நீங்களாம் அதை போடுற அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. அவரே எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சாஞ்சிக்கிறாரு. நீங்கள் போய் சொல்கிறீங்க, அதோ படுறா தம்பி, அதோ இது பற்றியா சோஃபா, அதில் போய் பார்த்துக்கோ, நான் மேலே போய் பார்த்துக்கிறேன், காலை விடிஞ்சோடனே ஒழுங்கு பிள்ளையா நீ வீட்டை விட்டு வெளில போயிடணும். ஏன்னா நீ என் வீட்டில் இருக்கிறது அந்த கிளவி பார்த்துச்சின்னு வச்சுக்கோங்க, அவள் தான் உனக்கு எனக்கு 7 முடிச்சு போட்டுருவான். அதனால் நாளைக்கு பொறுமையாக கிளம்பிடு, எங்கே இருந்தியோ அங்கேயே போயிடு அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு. நீ தானே என்னை கூப்பிட்டா, அதனால தான் நான் உன் பின்னாடி வந்தேன் அப்படின்றாரு. எது நான் உன்னை கூப்பிட்டேனா, நான் உன்னை பார்த்ததே இல்லை, நான் எப்படி உன்னை கூப்பிட்ருப்பேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் சோஃபாவில் ஒழுங்கு பிள்ளையா படு, நான் மேலே போகிறேன், காலையில் குட் பாயாக நீ வெளியில் போகிற, ஓகேவா. பொறுமையாக அந்த கேள்வி கால் விழுற டொக்குலாம் நடக்காத, பொறுமையாக வெளில போய் எப்படி அப்படியே போ, ஓகேவா. பொறுமையாகவே போ, ஓகேவா. அப்புறம் மேலெலாம் வரக்கூடாது சொல்லிட்டேன், ஓகேவா அப்படின்னு. அவரும் ஒன்றும் சொல்ல, அப்படியே உங்கள் மூஞ்சே பேந்தன்னு பார்த்துன்னு இருக்காரு. நீங்களும் சரி நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன, என் பேர் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, நீ பேரே ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. உடனே அவர் சொல்கிறாரு ஜங்கு. நீங்களும் திரும்பி பார்த்துட்டு ஜங்குக்கா, நல்ல பேருன்ட்டு மேலே போகிறீங்க. அவர் உங்களை கூப்பிட்றாரு, ஏ பொண்ணே அப்படின்றாரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, ஏ பொண்ணே வா அப்படின்ட்டு. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு, ஒரு வேளை பேர் தான் கேட்க போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் இது என்ன வினோதமாக இருக்குது, நீ போட்டுனுக்கிற ஆடையும் வினோதமாக இருக்குது, வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வினோதமாக இருக்காங்க, இது பூமியா இல்லை வேறு ஏதாவது உலகமா. என்னோடய கோட்டையை காணும், கோட்டையில் இருக்கிற நிறைய குதிரைகள் காணும், படை வீரர்கள் காணும், பனிப்பெண்களை காணும், என்னது இது எல்லாமே வினோதமாக இருக்குது, அதுனா குச்சியிலேருந்து ஒளி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரா. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவன் கேரக்டர்லேயே முழுகிட்டானா, ஒருவேளை இவன் நடிக்கும் போது இவன் மண்டையில் யாரோ கல் தூக்கி அடிச்சுட்டுக்கிறாங்க, அதனால் இவன் அந்த கேரக்டருக்குள்ளேயே முழுகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் வீட்டு வாசலில் படுத்துக்கினா போல். என்ன பண்ணுறது, ஒருவேளை
காசு எதிர்பார்க்குறானா நம்மக்கிட்டே எங்கள் நையா பைசா, இவனுக்கு நான் எங்கேருந்து கொடுக்குறது, சோறு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் மறுபடியும் ஏ பொண்ணு அப்படின்றாரு. நீங்கள் ஏ பொண்ணெல்லாம் கூப்பிடாது, அது நல்லா இல்லை. என் பேர் வந்து ஒயன், டீசெண்டாக கூப்பிடு. ஏ பொண்ணே வயன் எது ரோட்டில் இருக்கிற மாதிரி கூப்பிட்டுன்னு இருக்க. ஒய்யனா? சரி ஒய்யன், ஏன் இப்படி வினோதமாக இருக்குது கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அவர் சொன்னோடனே நீங்கள் அவரை வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை வந்து பாவமாக பார்க்குறாரு, ஏதோ தொலைச்சிட்டு வந்த மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் வந்து ஓ உன்னோட கோட்டை, உன் பனிப்பெண்கள், உன்னோட குதிரைக அதெல்லாம் உனக்கு வேணுமா அப்படின்றீங்க. உடனே அவரும் ஆமாம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றாரு. நாளைக்கு நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறேன், அங்கே எல்லாமே இருக்கும். உன்னோட மாளிகை இருக்கும், உன் பனிப்பெண்கள், சோல்ஜர்ஸு எல்லாரும் இருப்பாங்க. சரியா, நீ இப்போ அமைதியாக போய் அங்கே படுத்துக்கோ, நான் நாளைக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்றீங்க. அவரும் அப்போது நான் வந்து என் மாளிகைக்கு போயிடுவேண்ணா அப்படின்றாரு. போயிடுவேன் அப்படின்றீங்க. உடனே அவரும் சரின்னு போய் பார்த்துக்கிறாரு. நீங்களும் எப்பான்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் போகும்போதே உங்களை கூப்பிட்றாரு ஒய்யன்ட்டு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம் கால் பண்ணுற நீ அப்படின்னா என்னது அப்படின்றாரு. நீங்களும் சோபா இப்போ உனக்கு வந்து நீ உன்னோட வீட்டுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு போகணும். அப்போனா அமைதியாக இரு, நாளைக்கு உன்னை கூட்டின்னு போய் விடுறேன் ஓகேவா அப்படின்றீங்க. உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாரு. நீங்களும் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போய் படுக்கிறீங்க. படுத்து 2 நிமிஷமே உங்கள் அலாரம் அடிக்குது. என்னடா அலாரம் அடிக்குதுன்னு பார்த்தா விடிஞ்சிடுச்சு. இந்த கலவரத்தில் நீங்கள் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியல, இன்னும் அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சு. ஐயோ நான் நிம்மதியாக இருக்கிறதே இந்த நைட்டு தான், அதுலேயும் வந்து ஒருத்தன் கெடுத்துட்டானே, உன்னை சும்மா விட மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ரெடி ஆகிட போயிடலான்னு சொல்லிட்டு ரெடியாக போகிறீங்க. ஸோ இதோடு நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.